தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் தனது சிஸ்டம் அப்கிரேட் பணிகளுக்காக ஜூன் 26 முதல் ஜூன் 30 வரை அதன் முக்கிய ஆன்லைன் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. பாதுகாப்பான, வேகமான மற்றும் கூடுதல் நம்பகத்தன்மை கொண்ட சேவைகளை வழங்குவதற்காக இந்த தொழில்நுட்ப மேம்பாடு செய்யப்படுவதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. ஜூன் 26, 2026 நள்ளிரவு 12 மணி முதல் ஜூன் 30, 2026 இரவு 11:59 மணி வரை இபிஎஃப்ஓ இணையதள போர்ட்டல்கள் மற்றும் உமங் செயலி சேவைகள் வேலை செய்யாத அனைத்து சேவைகளும் மீண்டும் ஜூலை 1, 2026 முதல் வழக்கம் போல் செயல்பட தொடங்கும். இந்த 5 நாட்களில் ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்த முடியாது. புதிய பிஎஃப் கிளைம்களை சமர்ப்பிக்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள கிளைம்களின் நிலையை அறியவோ முடியாது. நிறுவனங்கள் தங்களின் மாதாந்திர செல்லான் மற்றும் ரிட்டர்ன்களை தாக்கல் செய்ய இயலாது. புதிதாக வேலையில் சேர்ந்த ஊழியர்களுக்கான யுஏஎன் இணைக்கும் பணிகள் தற்காலிகமாக முடக்கப்படும். ஊழியர்கள் தங்களின் பிஎஃப் கணக்கு இருப்பை அறிய பாஸ்புக்கை பதிவிறக்கம் செய்யவோ அல்லது பார்க்கவோ முடியாது. உமங் செயலி மூலமாக பெறப்படும் பிஎஃப் பேலன்ஸ் செக், புதிய கிளைம், ஜீவன் பிரமாண் சான்றிதழ் போன்ற அனைத்து சேவைகளும் இயங்காது. இணையதளம் முடங்கியிருந்தாலும் உங்களுடைய மொபைல் எண் யுஏஎன் உடன் பதிவு செய்யப்பட்டிருந்தால் எளிய வழிகளில் பிஎஃப் பேலன்ஸை தெரிந்து கொள்ளலாம். உங்களது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 01122901406 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து உங்கள் பிஎஃப் கணக்கு விவரங்களை SMS மூலம் இலவசமாக பெறலாம். உங்களது பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து 7738299899 என்ற எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பியும் பேலன்ஸ் அறியலாம். இபிஎஃப்ஓ HOUAN ENG என டைப் செய்து அனுப்ப வேண்டும். கடைசி 3 எழுத்துக்கள் மொழியை குறிக்கும். தமிழுக்கு TAM, ஆங்கிலத்திற்கு ENG என பயன்படுத்தலாம். இந்த மாற்று வழிகளை பயன்படுத்த உங்களது யுஏஎன் கணக்குடன் வங்கி விவரங்கள் மற்றும் PAN எண் ஆகியவை சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.